சிவாய நமஹா. முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். இப்போ இந்த பூமியை சுற்றி ஒரு வட்ட வடிவமாக கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் இந்த ராசியில் தான் பிறந்தீங்க, உங்களோட ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க? வான்வெளி மண்டலத்தில் இந்த 0 டிகிரியில் இருந்து 30 டிகிரி வரை இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த பூமிக்கும் காலச்சக்கரத்திற்கும் இடையே நிறைய கிரகங்கள் சுற்றி வருது. அதில் முக்கியமானது சந்திரன். இப்படி முழுமையாக சுற்றி வரும்போது சந்திரன் ஒவ்வொரு ராசியையும் கடந்து போகுது. இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், அது என்ன முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்? சுக்கிர தசை எப்போ முடிஞ்சு அடுத்து சூரிய தசை இவங்களுக்கு ஆரம்பிக்குதோ அப்பதான் இவங்களுக்கு வாழ்க்கை பற்றிய ஒரு சீரியஸ்னஸே இவங்களுக்கு ஏற்படுங்க. பெரும்பாலும் இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன விருப்பப்படியான ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் அது தட்டி போவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம அன்றாடம் வானத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குங்க. இந்த ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நட்சத்திரத்தை சொல்கிறாங்க. இது எப்படி? நம்ம இந்த நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், இதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு பார்க்குறோம், பையனுக்கும் பொண்ணுக்கும் பொண்ணு பார்க்கும்போது உடனே ஃபோன் பண்ணும்போதே முதல்ல என்ன சொல்லுவாங்க? உங்கள் பையன் என்ன நட்சத்திரம் அல்லது உங்கள் பொண்ணு என்ன நட்சத்திரம் தான் கேள்வி முதல்ல கேட்டே ஆரம்பிக்கிறாங்க. இல்லை குழந்தைக்கு பிறந்திருக்குன்னு யாருக்கோ சொல்கிறோம், உடனே என்ன கேட்பாங்க? குழந்தை பிறந்திருக்கா? சந்தோஷம். என்ன நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறோங்க, ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம். அப்போ முதல்ல ஐயர் என்ன கேட்பார்? உன் பேர் என்ன, நட்சத்திரம் என்ன சொல்லுங்கன்னு கேட்பாங்க. இப்போது இது மாதிரி நட்சத்திரம் அப்படின்னா என்ன, இது எதற்காக நமக்கு இந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க? இவ்வளோ கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட இந்த நட்சத்திரத்தை நமக்கு ஏன் ஸ்புடம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நமக்கு தெளிவாக பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா இதற்கு எப்படியான உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்க போகுது, எதுலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு டைரி மாதிரி இருக்கக்கூடியது இந்த பதிவுங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பிரத்யேகமானது இது. அதனால் இதை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். கொஞ்சம் பார்க்குறது கடைசியில் பார்க்குறதுன்னு அப்படின்னு பார்க்காம முழுமையா பாருங்க. அப்பதான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஆணித்தனமா புரியும். சிவாய நமஹ. நீங்க இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்தீங்க, உங்களோட நட்சத்திரம் இது அப்படின்னு எப்படி சொல்றாங்க? அதுக்கு முதல்ல உங்க ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, வான்வெளி மண்டலத்தில் பூமி ஒரு இடத்துல இருக்கு. இப்போ இந்த பூமியை சுற்றி ஒரு வட்ட வடிவமாக கோடு போடுறோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பூமியை சுற்றி வட்ட வடிவமான அந்த காலச்சக்கரம் இருக்கு. அதாவது 360 டிகிரி. ஒரு வட்டம்னாலே 360 டிகிரி. இதை 12 பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் 30 டிகிரி அப்படிங்கிற அளவுகோலில் வரும் இல்லைங்களா? அந்த 12 பிரிவுகளும் தான் 12 ராசி. இப்போ 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை இருக்கக்கூடிய அந்த இடத்த மேஷராசின்னும், 30 டிகிரியிலேருந்து 60 டிகிரி வரை இருக்கக்கூடிய அளவில் ரிஷபராசி, அதனை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த ராசி அப்படின்னு பேரை வச்சாங்க. சரி, இப்போது 12 ராசிகளை எப்படி பிரித்தாங்கன்னு பார்த்தோம். இப்போது அந்த ராசிகளுக்கு எப்படி பெயர் வச்சாங்கன்னு பார்ப்போம். நல்லா தெளிவாக கேளுங்க. 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரைக்கும் மேஷராசின்னு சொல்கிறோம். எப்படி அந்த பேரை வச்சாங்க?
வான்வெளி மண்டலத்தில் இந்த 0 டிகிரியில் இருந்து 30 டிகிரி வரை இருக்கக்கூடிய இடத்துல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் இணைச்சோம் அப்படின்னா, அதாவது ஒரு கோலத்தில் எப்படி புள்ளி எல்லாம் போட்டு அதில் நிறையா இணைச்சோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு ஒரு படம் கிடைக்குதோ, ஒரு ஃபிகர் கிடைக்குதோ, அதே போல் வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எல்லாம் இணைச்சோம் அப்படின்னா அது ஒரு ஆடு மாதிரி இருக்கு. 0 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரை இருக்கிற இடத்துல. அதனால் அதுக்கு மேஷராசி அப்படின்னு பேர் வச்சாங்க. மேஷம் அப்படின்னா வடமொழியில் ஆடு அப்படிங்கிற பொருள். இப்படித்தான் அடுத்த 30 டிகிரியில இருந்து 60 டிகிரி வரை இருக்கும் உள்ள அந்த நட்சத்திரங்களை இணைக்கும் போது மாடு மாதிரியான உருவம் தருது. அதனால் அதுக்கு ரிஷபராசின்னு பேர் வச்சாங்க. ரிஷபம் அப்படின்னா காளை மாடு அப்படிங்கிற அர்த்தம். அப்படித்தான் 12 ராசிகளுக்கும் அது பார்ப்பதற்கு என்ன உருவத்தில் இருக்கிறதோ அந்த உருவத்தினுடைய பெயரையே பெயராக வச்சுட்டாங்க. சரி, இப்போ 12 ராசிகளை பிரித்து அதுக்கு பேர் வச்சோம் இல்லைங்களா? அதில் நீங்கள் இந்த ராசியில் தான் பிறந்தீங்க, உங்களோட ராசி இதுதான் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க அதையும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்ப்போம். இப்போது இந்த பூமியை சுற்றி காலச்சக்கரம் இருக்குது இல்லையா? இந்த பூமிக்கும் காலச்சக்கரத்திற்கும் இடையே நிறைய கிரகங்கள் சுற்றி வருது. அதில் முக்கியமானது சந்திரன். இந்த சந்திரன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காலச்சக்கரத்தை அப்படியே ஒரு தடவை சுற்றி வருவதற்கு சரியாக 27 நாட்கள் ஆகுதுங்க. இப்படி முழுமையாக சுற்றி வரும்போது சந்திரன் ஒவ்வொரு ராசியையும் கடந்து போகுது. அதாவது 27 நாளில் 12 ராசியையும் கடக்குது. இப்போ ஒரு குழந்தை எப்போ பிறக்குதோ அப்போ இந்த சந்திரன் எந்த ராசியை கடக்கிறதோ அதுதான் அந்த குழந்தையுடைய ராசி. உதாரணமாக சொல்கிறேன் கேளுங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த 12 ராசிகளாக பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா காலச்சக்கரத்தை. அதில் 0 டிகிரியில இருந்து 30 டிகிரிக்குள்ள சந்திரன் இருந்தால் அந்த குழந்தைக்கு மேஷ ராசி அப்படின்னும், அதே போல 30 டிகிரியிலேருந்து 60 டிகிரிக்குள்ள சந்திரன் இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு ரிஷப ராசி அப்படின்னு தீர்மானிக்கப்படுதுங்க. இது போல மற்ற ராசிகளுக்கும் அந்த குழந்தை பிறந்த அந்த ராசி அப்படின்னு தீர்மானிக்கப்படுது. இப்போ உங்களுடைய நட்சத்திரம் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ பாருங்க, பூமியை மையமாக வச்சு வானமண்டலத்தில் இருக்கிற காலச்சக்கரத்தை 12 பகுதிகளாக பிரித்து 12 ராசிகள்னு பேரை வச்சு சொன்னோம் இல்லையா? அது போலவே காலச்சக்கரம் இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய வட்டத்தை 27 பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியும் 13 டிகிரி 20 மினிட் அப்படிங்கிற அளவு வரும். இப்போ ஒவ்வொரு 13 டிகிரி 20 மினிட்டும் ஒவ்வொரு நட்சத்திரம். இப்படி 0 டிகிரியில இருந்து 30 டிகிரி வரை இருக்கிறது ஒரு ராசி எப்படியோ அதே போல தான் 0 டிகிரியில இருந்து 13 டிகிரி 20 மினிட் ஒரு நட்சத்திரம். மேஷ ராசியவே உதாரணமாக எடுத்துக்கலாம். மேஷ ராசிங்கிறது 0 டிகிரியில இருந்து 30 டிகிரி வரை. சரியா? இந்த 30 டிகிரியில் முதல் 13 டிகிரி 20 மினிட் வரை அஸ்வினி, அடுத்த 13 டிகிரி 20 மினிட் வரை பரணி, மீதம் இருக்கிற பகுதி கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம். சரியா? இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், அது என்ன முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அப்படின்னு. அது ஒன்றுமே கிடையாது. நல்லா இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். மேஷ ராசியவே உதாரணமாக எடுத்துக்கலாம். மேஷ ராசிங்கிற 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரை. சரியா? இந்த 30 டிகிரியில இருந்து முதல் 13 டிகிரி 20 மினிட் வரை அஸ்வினி நட்சத்திரம். இதில் இந்த அஸ்வினி அப்படிங்கிறது அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்களையும் சேர்த்து தான் அஸ்வினி நட்சத்திரம். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தோட 0 டிகிரியில இருந்து
13 டிகிரி 20 மினிட் வரை உள்ள பகுதியை 4 பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா அதுதான் ஒவ்வொரு பாதம். 0 டிகிரியில் இருந்து 13 டிகிரி 20 மினிட் வரை உள்ள பகுதியை 4ஆக பிரிக்கும் போது முதல் பகுதியை அஸ்வினி முதல் பாதம் என்றும், இரண்டாம் பகுதியை அஸ்வினி இரண்டாம் பாதமாகவும், மூன்றாம் பகுதியை அஸ்வினி மூன்றாம் பாதமாகவும், நான்காம் பகுதியை அஸ்வினி நான்காம் பாதமாகவும் பிரிக்கிறோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியுதா? மேஷ ராசியில் அஸ்வினியோட 4 பாதங்களும் பரணியோட 4 பாதங்களும் கடைசியாக இருக்கிற பகுதி கிருத்திகையோடைய முதல் பாதமும் வருது. ஆக மேஷ ராசி 2.25 நட்சத்திரமாக பிரியுது. இதே போலத்தான் வானமண்டலத்தில் இருக்கிற காலச்சக்கரம் 27 நட்சத்திரங்களாக பிரிக்கப்படுது. மற்ற ராசிகளிலும் அந்தந்த நட்சத்திரங்களை பிரிக்கப்படுது. சரி, நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்தீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ராசி எப்படி ஒருத்தவங்களுக்கு தீர்மானித்தோமோ, அதாவது நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் எந்த ராசியில் இருக்கும் அதுதான் உங்களுடைய ராசி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே போல் நீங்கள் பிறக்கும்போது வானமண்டலத்தில் காலச்சக்கரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர மண்டலத்தில் இருக்கிறதோ அதுதான் உங்க நட்சத்திரம். காலச்சக்கரத்தில் 27 நட்சத்திர மண்டலமாக பிரிச்சிருக்கோம் இல்லையா? இந்த 27 நட்சத்திர மண்டலத்தில் நீங்க பிறக்கும் போது சந்திரன் எந்த நட்சத்திரம் வழியாக போய்கொண்டிருக்கிறதோ அதுதான் உங்களுடைய நட்சத்திரம். உதாரணமா சொல்றோம் அப்படின்னா, நீங்க பிறக்கும் போது சந்திரன் மேஷ ராசியில 20 டிகிரியில இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு பரணி நட்சத்திரம் வரும். இப்படித்தான் உங்களோட ராசியும் நட்சத்திரமும் தீர்மானிக்கப்படுகிறது, பாதமும் தீர்மானிக்கப்படுகிறது. சரி, வாங்க உங்க நட்சத்திரத்தை பற்றியும் அந்த நட்சத்திரத்தினுடைய பலன்களை பற்றியும், எதை செய்தால் உங்கள் நட்சத்திரத்திற்கு அதீதமான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பூர நட்சத்திரமாகிய நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிருக்குங்க. உங்கள் நட்சத்திரம் எப்படி தீர்மானிக்கப்படுது, அதே போல் உங்களுடைய சிம்ம ராசி எப்படி தீர்மானிக்கப்படுதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமாக உங்களுடைய குணாதிசயம், உங்களுடைய தசா புத்தி எப்படி விகிதாச்சாரமாக வருது, அது ஒரு விம்சோத்தரி தசா எப்படி வருதுங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அந்தந்த காலத்தில் என்னென்ன பலன்கள் எப்போ நடக்குங்கிறதையும் விரிவாக பார்ப்போங்க. அப்போது முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய 4 பாதம் இருக்கு இல்லைங்களா, பூர நட்சத்திரம். இந்த 4 பாதம் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் உங்களுடைய தசா புத்தி இருப்பு இருக்கும். நீங்கள் பூர நட்சத்திரம் முதல் பாதத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போது உங்களுக்கு 15 வருடத்திலிருந்து 20 வருடங்கள் வரைக்கும் சுக்கிர தசை மீதம் இருக்கும். அதாவது கர்ப்ப செல் போக. நீங்கள் பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்னா 10 வருடத்திலிருந்து 15 வருடங்கள் வரைக்கும் சுக்கிர தசை இருக்கும். அதே போல் நீங்கள் சுக்கிர தசை 3ஆம் பாதம், அதாவது பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படின்னா சுக்கிர தசை 5 வருடத்திலிருந்து 10 வருடங்கள் வரைக்கும் இருக்கும். பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படின்னா 5 வருடங்களுக்கும் குறைவாக தான் உங்களுக்கு சுக்கிர தசை அமையுங்க. இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் உங்களுடைய பாதத்தை வைத்து எப்படி உங்களுக்கு தசா புத்தி இருப்பு எடுக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போது பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூரத்துக்கு நிறையா வகையான அனுகிரகங்கள் அனுகூலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. ஏன் அப்படின்னா, முதல்ல சூரியனினுடைய ஆதிக்கமும் பூரத்துக்கு இருக்கு, சுக்கிரனினுடைய ஆதிக்கமும் பூரத்துக்கு இருக்கு. ரெண்டுமே ஆளும் கிரகத்துல முக்கியமான அம்சங்கள் பலன்களை பூர நட்சத்திரக்காரங்களுக்கு தராங்க. அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறது நட்சத்திரநாதன், சூரியன் அப்படிங்கிறவரு உங்களோட ராசிநாதனாக வந்துருவாரு.
இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ரெண்டுமே ரெண்டு விதமான துருவங்கள் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் அப்படிங்கிறது அசுரத்தன்மை கொண்டவர், அதாவது அசுர குருவாக இருப்பவர். அதே போல சூரியன் அப்படிங்கிறவர் தேவ குணங்கள் கொண்டவர் சூரியன். அப்போ இரண்டு குணமும் கலந்த ஒரு கலவையாகத்தான் பூர நட்சத்திரங்களுடைய குணாதிசயம் அமையுது. அவங்களுக்கு நல்ல தன்மை அப்படின்னா அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, ரொம்ப நல்ல விஷயங்களாக செய்வாங்க. அதே ஒருத்தவங்களை எதுக்குறாங்க, ஒருத்தவங்களை இது பண்ணணும் அப்படின்னா அதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு அவங்களை எதுக்க முடியுமோ அந்த அளவு கார்னர் பண்ணி எதுக்கக்கூடிய தன்மையும் இவங்க கிட்ட இருக்குங்க. அதனால ரெண்டு குணமுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகக்கூடியது பூர நட்சத்திரக்காரங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முக்கியமான ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது என்னன்னா, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை. இவங்கள்ட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியோ இல்லைன்னா வேற ஏதாவது விகித ஒரு எதிர்கால சிந்தனைக்கோ வேறு ஏதோ ஒரு விஷயத்திற்காகவோ மற்றவங்களுடைய விஷயத்தை இவங்க விட்டு கொடுத்து போகணும்னு நினச்சிட்டாங்கன்னா தாராள குணமாக நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்தும் போவாங்க. ஆனால் தன்னுடன் இவங்க உடன்பட்டு போகவில்லை, தனக்கு இவங்க சரியானபடியான இல்லை அப்படின்னு இவங்க மனசில் நினச்சிட்டாங்கன்னா எக்காரணம் கொண்டோ அவங்களுடன் இருக்கக்கூடிய சகவாசத்தையோ அவங்க கூட நட்பாக உறவாடுவதையோ எப்போதுமே இவங்க கையாளவே மாட்டாங்க பூர நட்சத்திரக்காரங்க. அது மாரி இவங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, குடும்பம் அப்படிங்கிறது. இந்த குடும்பம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு. அந்த குடும்பத்தின் மீது நல்ல அனுகிரகம், அந்த குடும்பத்தின் மீது நல்ல பாசம், குடும்பத்தின் மீது நல்ல பற்றுதல் இருக்கும். அதே மாதிரி குடும்பம் இவங்களுக்கு சரியா அமைஞ்சால்தான் ரொம்ப நல்ல ஒரு சுபிக்ஷமான பலன்கள் இவங்களுக்கு ஏற்படும். குடும்பம் கொஞ்சம் சரியா இல்லைன்னு வச்சுங்க, இவங்களுக்கு வாழ்க்கை சரியாகவே அமையாது. ஏன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால, கலத்திர காரகனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு பெரும்பாலும் திருமணத்திற்கு பிறகுதான் நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பே ஏற்படும். அதனால திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அமையுதுங்க. முதல்ல சுக்கிரனுடைய தசை பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு குறைஞ்சது 1 வயது வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் 20 வருடங்கள் கூட வரும். இப்போ இந்த சுக்கிர தசை இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்களினுடைய வீட்டு பெரியவங்களினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு சரியானபடியாக ஒரு சோபிதமாக இருக்காது. ஒரு விளையாட்டுத்தனமான படிப்பு தான் இருக்கும். நல்ல படிப்பாகவோ நல்ல ஒரு சுபிக்ஷம் தரும்படியான விஷயங்களோ இவங்களுக்கு இருக்காது. ஆனால் படிப்பு அல்லாமல் வேறு கலை சார்ந்த விஷயங்கள், ஆடல் பாடல் சங்கீதம் நடனம் வாத்திய கருவிகள் இசைக்கக்கூடிய விஷயம், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள், ஜிம்னாஸ்டிக்ல அத்லெட்டிக் இந்த மாதிரி பிளேயர்ஸ் கேமு இந்த மாதிரியான விஷயத்துலலாம் இவங்களுக்கு இயற்கையாகவே ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அதே போல நண்பர்களினுடைய சேர்க்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். சுக்கிரன் இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நண்பர்களினுடைய சேர்க்கையும் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி சுக்கிரனுடைய தசை காலத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சுக்கிர தசை எப்போ முடிஞ்சு அடுத்து சூரிய தசை இவங்களுக்கு ஆரம்பிக்குதோ அப்பதான் இவங்களுக்கு வாழ்க்கை பற்றிய ஒரு சீரியஸ்னஸே இவங்களுக்கு ஏற்படுங்க. இந்த சூரிய திசைங்கிறது குறைஞ்சது 2 வயசுல கூட ஆரம்பிக்கலாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 26 வயசு வரைக்கும் கூட இவங்களுக்கு சூரிய திசை, இந்த வயது அளவுக்குள்ள 6 வருடங்கள் இவங்களுக்கு சூரிய திசை இருக்கும். சூரிய திசைங்கிறது பொதுவாக 6 வருஷம். இந்த 6 வருடத்துல தான் இவங்களுக்கு ஒரு லைஃபே சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்குங்க. இந்த லைஃப் சேஞ்சில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வாழ்க்கை பற்றிய புரிதல்கள் மாற்றங்கள் ஏற்படும். அதுவரை ஒரு கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறி கொஞ்சம் சீரியஸ்னஸா பல விஷயங்களை அணுகக்கூடிய தன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி சிறு வயசுல முதல்ல சுக்கிர தசை வந்தது இல்லைங்களா, அந்த சுக்கிர தசை காலத்துல குறிப்பாக இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா இருந்திருக்கும். அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே
எப்போ தீரும்னா சூரிய திசை ஆரம்பித்தாதான் இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருப்பது, அதே போல் நல்லா வளர்ச்சியாக இருப்பது எல்லாமே சூரிய திசையில் தாங்க ஏற்படும். இந்த சுக்கிர திசைங்கிறது உடல் சார்ந்த சில உபாதைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் இவங்களுக்கு சிறு வயசில். அந்த சூரிய திசை மாறின உடனே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சி, உடல் தேக ஆரோக்கியம், சௌக்கியங்கள் ஏற்படுறது, வாழ்க்கை பற்றிய புரிதல்கள், நல்ல விஷயங்கள் மாறுவது போன்ற எண்ணற்ற நன்மைகள் சூரிய தசையில நடக்கும். அந்த சூரிய தசையில தான் இவங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையான விஷயங்கள் அமையும். அதுலேருந்து தான் இவங்களுடைய துறை என்ன, எதை நம்ம செய்யணும், இதை செய்துதான் நம்ம அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான துறை தான் நமது அடித்தளம். இதுதாங்க நம்ம பிளாட்ஃபார்ம். இதில் தான் நம்ம கேம் பிளே பண்ண போகிறோம். இதுதான் நமக்கான ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறது, ஒரு தீர்மானிக்கிறது, அதிலேயே பயணத்தை மேற்கொள்றதுன்னு போன்ற விஷயங்கள் எல்லாமே அதில் தாங்க நடக்கும். இந்த சூரிய தசைக்கு அடுத்து வரக்கூடிய தசை அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர தசை வரும். இந்த சந்திர தசை அப்படிங்கிறது 10 வருட காலம் சந்திர தசைங்க. இந்த சந்திர தசைங்கிறது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 8 வயசுல கூட சில பேருக்கு வந்துடும். சில பேருக்கு 36 வயசு வரைக்கும் கூட இருக்கும். இந்த 8லேருந்து 36 வயசு இந்த கால அளவுக்குள்ள 10 வருட காலம் சந்திர தசை வரும். இப்போ சந்திர தசை அப்படிங்கிறது தாங்க திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப ஒரு சாதகமான திசையாக வருங்க உங்களுக்கு. அதனால் இந்த சந்திர தசையில தான் உங்களுக்கு திருமணம் சார்ந்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பெரும்பாலும் இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன விருப்பப்படியான ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் அது தட்டி போவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால அது விஷயத்துல இந்த சந்திர தசையில ஒரு சின்ன கிராஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப வெகு சில மக்களுக்கு மட்டும்தான் அவங்க மனம் விரும்புறவங்களையே திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த சந்திர தசைங்கிறது திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப சாதகமான திசை சந்திர தசை. இப்போ இந்த சந்திர தசை இப்போ வருது இல்லைங்களா, இப்போ இந்த சந்திர தசையில திருமணம் செய்யறீங்க, இல்ல சூரிய தசையிலே திருமணம் செய்றீங்க, இது ஒரு பக்கம். எந்தென்ன நட்சத்திரம் உங்களுக்கு பொருந்தி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அநேக நட்சத்திரங்கள் உங்களுக்கு பொருந்தி இருக்கும். இதுல உங்களுடன் உடன்படாத பொருந்தாத நட்சத்திரங்கள் ஒரு 6 நட்சத்திரம் இருக்கு. இந்த 6 நட்சத்திரத்தை கண்டிப்பாக பூர நட்சத்திரக்காரங்கள் தவிர்க்க வேண்டும். நீங்க ஆணாக இருந்தால் பெண் நட்சத்திரத்தை தவிர்க்கணும். இல்ல நீங்க பெண்ணா இருக்கீங்கன்னா இந்த ஆண் நட்சத்திரங்கள் 6 தவிர்த்துடணுங்க. அந்த நட்சத்திரம் அதாவது திருமணத்திற்கு உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த 6 நட்சத்திரமும் உங்களுக்கு பொருந்தாது. இது எல்லாமே ஏகஸ்தான ரஜ்ஜு. அதனால இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்ற நட்சத்திரங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு பொருந்தி இருக்கும். உங்களோட ஜனன ஜாதகத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய ஜனன ஜாதகமும் பொருந்தி இருக்கிறத பார்த்து திருமண துணையை தேர்ந்து எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வாழ்க்கையில நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். முன்னே சொல்லியிருக்கேன், பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணைவர் மிக மிக அவசியமானவர். அவரை வைத்த பிறகுதான் உங்களுக்கு வாழ்க்கையிலே எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த செவ்வாய் திசையை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்திற்கும் 9ஆம் பாவத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்ட திசை. அதனால புதிய வீடுகள் வாங்கிறது அல்லது அதுவரை இருந்த ஒரு இடமாகவும் அதற்கு மேல் இன்னொரு சொந்த இடம் வாங்கி அல்லது சொந்த வீடு வாங்கிக்கிட்டு அல்லது சொந்தமாக ஒரு வாகனமாவது வாங்குவதற்கான வாய்ப்பாவது இந்த செவ்வாய் திசையில உங்களுக்கு அமையுங்க. அதனால இந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது புதிய வாகனம் அல்லது வீடு, வசதி, வாய்ப்புகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தேடி தரக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் தசை. குறிப்பா சொல்லணும்னா அந்த செவ்வாய் தசை 7 வருடம் வருது. 18லேருந்து 43 வயசு அளவுகோலுக்குள்ள 7 வருடம் இந்த செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசையில நீங்க
செட்டில் ஆவதற்கான வருஷங்கிறது இந்த 7 வருஷம். அதனால இந்த செவ்வாய் திசையை நீங்க பயங்கரமா பயன்படுத்தணுங்க. ஏன்னா அந்த செவ்வாய் திசைக்கு அடுத்து வரக்கூடிய ராகு திசைங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கடினமான காலம். அதாவது 25லேருந்து 51 வயசு, இதுல வந்து ஒரு 18 வருட காலம் ராகுவினுடைய காலம். சூரியனினுடைய ஆதிக்கம் இருக்கிற உங்களுக்கு இந்த ராகுவினுடைய திசை அப்படிங்கிறது கொஞ்சம் சரியில்லாத திசை அப்படின்னு சொல்லலாம், அல்லது சில அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வெளியூர் வெளிநாடு, சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட வேண்டிய திசை அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து கொஞ்சம் நம்ம சொந்த ஊர்லேருந்து வெளி மாநிலத்துக்கோ வெளி இடத்திற்கோ போக வேண்டிய காலங்கள் கூட உருவாகலாம். அல்லது கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய திசையாக இது அமையுதுங்க. அதனால இந்த ராகு திசையில ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் பூர நட்சத்திரக்காரங்க. அதுபோல அந்த நட்சத்திரம் அந்த ராகு திசை நடக்கும்போது முக்கியமாக இவங்கள் வருடந்தோறும் குலதெய்வ வழிபாடு செய்யணும். பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் செய்யணும். இந்த ராகு திசை காலத்துல நிச்சயமாக 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வம் என்ன தெய்வமோ, மாரியம்மன், சந்தன மாரியம்மன், கருப்பண்ணா சுவாமி, சுடலை மாடசாமி, கருப்பண்ணா சுவாமின்னு என்ன சுவாமி இருக்கோ உங்களுடைய குலதெய்வம், அந்த குலதெய்வத்தை போய் அந்த சுவாமியை, அந்த அம்மனை, அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடுவதற்கான ஒரு வழிமுறையை உங்கள் முன்னோர்கள் செய்து வந்தாங்களோ அந்த வழிமுறையில இம்மி அளவும் மாறாமல் நீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். இந்த ராகு தசைக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசை அப்படிங்கிறது 16 வருடங்கள் வரக்கூடிய தசை. அது உங்களோட 43வது வயசுலேருந்து 67வது வயசு, இந்த வயது அளவுகோல்குள்ள 16 வருடங்கள் வருங்க. இந்த குரு தசைங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து, ஒரு பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடியது குரு தசை. 5ஆம் பாவத்திற்கும் அடுத்தபடியாக 9ஆம் பாவத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவராக குரு வருவாரு. அதனால பாத்தீங்க அப்படின்னா அமோக வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும். நல்ல ஒரு தெய்வ வழிபாடுகள் சித்தி ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்குன்னு ஒரு தனியான கௌரவத்தை உங்களுடைய குழந்தைகள், உங்களுக்கு ஃபாலோயர்ஸ் அல்லது உங்களுக்கு நம்பி இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய சார்ந்து இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. அதனால பொதுவாகவே இந்த குரு தசை தான் பூர்ண நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமான தசை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய சனி தசை அப்படிங்கிறது 6ஆம் பாவத்திற்கும் 7ஆம் பாவத்திற்குமான தசையாக வருவதனால உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையோ ஒரு சில கண்டங்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சனி பகவானினுடைய காலம் அப்படிங்கிறது 19 வருடம் அவருடைய தசா காலம். அதாவது உங்களோட 59வது வயதிலிருந்து 86வது வயது அளவுகோலுக்குள்ள ஒரு 19 வருடங்கள் இது வருங்க. இந்த வருடம் சில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், அதே போல எலும்பு, பல்லு, தோல், சிறுநீரகம், வயிறு, தலை, இந்த மாதிரியான சில உபாதைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சனி பகவானை கும்பிடுவது பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யறது, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது, அதே போல வன்னி இலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வன்னி இலையை வழிபாடு செய்வது, அந்த மரத்தை வன்னி இலையை கொண்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே போல இந்த சனி திசையை அடுத்து புதன் திசை 78 வயசுக்கு மேல அது வருங்க. இந்த புதன் திசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2-11க்கான திசையாக வரும். அதனால நிறைய விதமான உங்களுடைய தொழில்கள் அபிவிருத்தி ஆகுவது, உங்களுடைய பையன் அல்லது உங்களுடைய அடுத்தடுத்த ஜெனரேஷன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய பல விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய திசையாக இந்த புதன் திசை அமையும். அதனால நீங்க முக்கியமாக முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வழிபாடு, இந்த 3ஐயும் உங்களுடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ள வேண்டும். இதை செஞ்சு வந்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப நல்ல பலன்கள், நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும்.